திருச்சிற்றம்பலம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் நான் கலந்து உனக்குத் தருவேன். கோலம் செய்துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. எல்லாமல்ல அருள்மிகு வடிவுடைய நாயகர் நமர் பாண்டி கொடுவழிநாதர் திருவடிகளையும், எல்லாமல்ல சிவகாமியம் நமர் கூத்தப்பெருமானுடைய திருவடிகளையும் மனமொழிமைகளால் வணங்குகின்றேன். இதுவரை யாரெல்லாம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்தார்களோ அனைத்து குருமாருடைய திருவடிகளையும், என்னை உலகுக்கு அறிமுகப்படுத்திய போற்றுதற்கும் வணங்குமே குருநாதர் திண்டுக்கல் சுந்தராஜய் அவருடைய திருவடிகளையும் மனமொழிமைகளால் வணங்குகின்றேன். சிவந்தோம் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இதுவரையில் நடந்த வகுப்புல கேள்வி பதில் ஜோதிட சம்பந்தமா இதுவரையில் உங்களுக்கு என்ன நடத்தணுமோ அதுல இருந்து கேளுங்க. அது சம்பந்தமான கேள்விகள் உங்களுக்கு புரிஞ்சது புரியாது இருக்கிறது எதா இருந்தாலும் சரி, அறிஞ்சது அறியாதது தெரிஞ்சது தெரியாதது எல்லாமே கேளுங்க. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் சொல்றேன். எப்படி? எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் சொல்றேன். ஏன்னா எல்லாம் தெரிஞ்சவர்கள் யாரும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் சொல்றேன். ஏன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சா மட்டும்தான் அதுல இருந்து தெரியாதுங்கிற விஷயம் 10 வரும். ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, 10 விஷயம் ஒரு விஷயம் தெரியாது வரும். தெரியாது வரும். இப்ப இந்த இந்த புத்தகம் கண்ணு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த புத்தகத்தை யார் எழுதுனா, இது என்ன பதிப்பகம், இந்த புத்தகம் எதை பத்தி சொல்லுது, இந்த புத்தகம் எத்தனை பக்கம், இந்த புத்தகத்துல இருந்து எத்தனை ரூல் நமக்கு கிடைக்கும், எத்தனை கேள்வி வருது. இந்த புத்தகம் கண்ணுக்கு தெரியாத வரல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா அதுல இருந்து 1000 தெரியாத விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். ஜோதிடம் அப்படித்தான். நமக்கு ஒரு விஷயம் ஜோதிடத்தில் தெரிஞ்சது அப்படின்னா தெரியாதது அப்படிங்கிறது அது வந்து நிறைய வரும். அதனால எல்லாம் தெரிந்தவர்கள் யாரும் கிடையாது. அதனால எல்லாரும் இந்த வகுப்புல கலந்துக்கங்க. மாசத்துல ஒரு நாளைக்கு வந்தானே உங்களுடைய சந்தேகங்களை வரிசையா கேளுங்க. சுகந்தி மேம் அண்ணா வணக்கம். வணக்கம். வணக்கம் சசி. இப்போ எங்களுக்கு பேசிக்கா வந்துட்டு ராசி சக்கரத்துக்கும் நீங்க வந்துட்டு இந்த ராசி சக்கரத்துல இருக்கிற கிரகம் வந்துட்டு அது ஆட்சியா இருந்தாலும் நவாம்சத்திலையும் பலமா இருந்தாதான் அது அதோட வேலையை செய்யும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இப்போ நவாம்சத்துல வந்துட்டு இருக்கிறது வந்துட்டு நட்சத்திரத்தின் அடிப்படையில இருக்கு இல்லைங்களா? இப்போ அது எந்த மாதிரி நவாம்சத்தோட கம்பேர் பண்ணி நீங்க ஒரு கிரகத்தோட பலத்தை நிர்ணயிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். ஒரு கிரகம் ராசி சக்கரத்துல ஆட்சி பலன் பெறும். உதாரணத்துக்கு லக்னாதிபதி செவ்வாய்னு வச்சுக்கோங்க. மேச லக்னாதிபதி லக்னாதிபதி செவ்வாய். இந்த லக்னாதிபதி ராசி சக்கரத்துல பலமா இருக்காரு, நவாம்சத்துல நீசமா இருக்காரு. அப்போ ராசி சக்கரத்தில் பலமுடைய கிரகம் நவாம்சத்தில் பலவீனமாகும் பொழுது பார்க்கிற தோற்றத்துல இந்த ஜாதகர் கம்பீரமா செவ்வாயினுடைய மிடுக்கா தோன்றுவார். நவாம்சத்துல நீர் ராசி நீசமாகும் போது உள்ளுக்குள்ள வந்து சரக்கு இருக்காரு. இப்போ அவருடைய மேசத்துல 3 பக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒன்னா கேது சாரம் இல்லைன்னா இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது எப்படி பலமா பலம் இல்லையான்னு சொல்றோம். அதாவது சாரம் அப்படிங்கிறது நான் தான் முதல்ல சொன்னேன், சாரம் அப்படிங்கிறது அதனுடைய சாயல் தான். நீங்க சாரத்தையே அதில் விட்டுருங்க. இந்த சாரம் கொண்டு போய் நவாம்ச வீட்டுல எங்க நிறுத்துது அப்படிங்கிறது மட்டும் பாருங்க. ஆட்சி பலத்தில் நிறுத்துதா, நட்பு பலத்தில் நிறுத்துதா, அதோட ஒரு விஷயம் சொல்லித்தட்டாங்க. ராசி சக்கரத்தில் ஒரு கிரகம் நட்பாவே இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த கிரகம் தன்னுடைய நண்பர்கள் வீட்டில் தான் நட்பாகும். பகையர் வீட்டில் நட்பாகாது, நண்பர்கள் வீட்டில் தான் நட்பாகும். தன்னுடைய வீட்டில் ஆட்சியாகும். தன்னுடைய வீட்டில் ஆட்சியாகும், ஆட்சி பலத்துக்கு. அப்போ ராசி சக்கரத்தில் ஒரு கிரகம் நட்பு, ஆட்சி, உச்சம் இதெல்லாம் பெறும்போது
அதுதான் தற்காலமான ஒரு கோச்சாரத்துல இந்த கிரகங்கள் ஜாதகம் பிறக்கும் பொழுது வான்மண்டலத்துல ஜோடியாக்குல கிரகங்கள் எப்படி பயணிக்கிறதோ அந்த பயணத்தினுடைய நிராயன முறை அப்படின்னு சொல்றது. அதான் நிர்ணய முறைன்னு சொல்றது. அந்த கிரகத்தினுடைய பலம் அப்படியே நவாம்ச சக்கரம் அப்படிங்கிறது இது சித்தாந்தப்படி பாத்தீங்கன்னா உள்ளுக்கு இருக்கிற சூக்கும சரீரத்தை சொல்றது. வெளியில இருக்கிற உடம்பு பலர்கள உள்ளுக்குள்ள பலவான அப்படின்னு சொல்றது. நவாம்ச சக்கரத்துக்கு இந்த நட்சத்திர சாரத்துல நட்சத்திர சாரத்தை வந்து நீங்க சாயலுக்கு மட்டும் பயன்படுத்தணும். அது எப்படி சாயல் பயன்படுத்துறதுன்னா, இப்போ ராசி சக்கரத்துல செவ்வாய் அஸ்வினி கேதுனுடைய சாரத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த செவ்வாய் கேதுவை போல செயல்படுவார். கேதுவை போல செயல்படுவார். இப்ப கேதுவை போல என்னென்ன பக்தி மார்க்கத்தில் இருக்கிற மாதிரி செயல்படுவார். கேதுனுடைய தன்மை என்ன? பக்தி, ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய தன்மை, தன்னை ஒரு சாமியாரா காட்டிக்கூடிய தன்மை, அந்த தோற்றத்துல இருப்பார். அது தோற்றம் சாயல். ஆனா நவாம்ச சக்கரத்துல அவர் என்ன பலத்தோடு இருக்கார்? அவர் நவாம்ச சக்கரத்துல இதே பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஆட்சி உச்சம் நட்பு அந்த ஸ்தான பலத்தை அப்படியே பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்கிறத அப்படியே நான் நவாம்ச சக்கரத்துக்கு ரிப்ளை பண்ணுது. இப்ப நவாம்ச சக்கரத்துல மேசத்திலேயே செவ்வாய் இருக்காரு, அங்கேயும் மேசத்துல செவ்வாய் இருக்காருன்னா அது வர்க்கோர்த்தமும் பலமாயிரும். அதே நவாம்ச சக்கரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அங்க வந்து கடகத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப கடகத்துக்கு போகும்போது, அதாவது ஒரு ஒரு பக்கம் ஆட்சி பெற்று ஒரு பக்கம் கடகத்துக்கு போயிடுறாரு, நீசம் பெற்றாரு அப்படின்னா அந்த நீசத்தன்மை அப்படிங்கிறது இவர் வெளி தோற்றத்தில் தான் ஒரு ஒரு கம்பீரமான ஆளை தவிர உள்ளுக்குள்ள ரொம்ப இலகிய மனம் படைத்தவர், உள்ளுக்குள்ள ரொம்ப வந்து யதார்த்தவாதி, உள்ளுக்குள்ள ரொம்ப என்ன சொல்றது பலவீனமானவர் அப்படிங்கிற குணத்தத்துவம். இதே செவ்வா மீன லக்கணத்துக்கு 2ஆம் இடம் தன குடும்பாதிபதி. அப்போ இவருடைய குடும்பஸ்தானம் இவருடைய தனஸ்தானம் எப்படி இருக்குன்னு கேட்டா, வெளியில பாக்குறதுக்கு வந்து வரவு செலவு நல்லா பண்ற மாதிரி தான் இருக்கு. வரவு செலவு நல்லா பண்ணுவாரு, நல்லா செய்வார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா நவாம்சத்துல அந்த கிரக பலவீனம் ஆயிடுச்சுன்னா, முதல் உங்க பேங்க்ல அக்கௌண்ட் ஆரம்பிச்சு ஒரு 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 2 வருஷத்துக்கு ஒரு வருஷமா தான் நல்ல ஒரு நீங்க குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுக்குறது வரவு செலவு நல்லா தான் இருக்கும். திடீர்னு ஊத்திக்கும். போக 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 சொல்லுவாங்களவா, வர வர மாமியா கழுது போன இல்லையா, அந்த கதை ஆயிடும். ஏன்னா நவாம்சத்தில் பலவீனமா இருக்கும்போது உன்னை தக்க வச்சுக்க முடியாது. அந்த பாவகத்தினுடைய பலனை நான் சொல்றது புரியுதா சசி? ஒரு பாவகத்தினுடைய பலனை நவாம்ச பலவீனம் என்பது தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள முடியாது. உங்களுக்கு ஒரு பொருளை கொடுத்துருக்கு அப்படின்னா, ராசி அப்படின்னா என்ன, அம்சம் அப்படின்னா என்ன, நல்லா இதனுடைய பொருள் விளக்கத்தையே புரிஞ்சுக்கங்க. ராசி அப்படிங்கிறது அதிர்ஷ்டம். அவன் ராசி அப்பன்னு சொல்றோம்ல, அப்போ இந்த பிரபஞ்சம் ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கறது ராசி. நவாம்சம் அப்படிங்கிறது என்ன? அம்சம் இருந்தாலும் தக்க வச்சுக்க முடியும். அம்சமே இல்லைன்னா, அப்ப அம்சமே இல்லைன்னா கதைக்கு ஆகாது. அப்ப அம்சத்துல பலவீனம் ஆயிடுச்சுன்னா என்னதான் ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் கொடுத்த விஷயத்தை அவங்களால தக்க வச்சுக்க முடியாது. எந்த பாவகாதிபதி ராசியில் பலம் பெற்று நவாம்சத்தில் பலவீனமாகிறானோ அந்த பாவக ரீதியான விஷயங்களை ஜாதகரால தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள முடியாது. அது குணத்தத்துவமா இருந்தாலும் சரி, பொருள் தத்துவமா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி. அதனால ரெண்டு கண்ணு இந்த ராசி சக்கரத்தையும் ஏன் வந்து ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே ராசி நவாம்சம் ரெண்டையும் போடுறான். வேற போட்டுக்கலாமே, ஃபர்ஸ்ட் கூட போட்டுக்கலாமே. ஏன் ராசி நவாம்சம் ரெண்டையும் போடுறான்? ராசியில இருக்கிற கிரகம் என்ன பலத்தோடு இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு சந்திரன் எடுத்துக்குவோம். சந்திரன் சனி பகவானுடைய சாரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ராசியில நட்பு பெற்றிருக்காரு, நவாம்சத்துல நீசம் பெற்றிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்ப அதனுடைய தன்மை என்ன கேட்டீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். சாரம் எது அது எப்படியாலும் மாறலாம், சாரத்துக்குள்ள கொண்டு வந்து இடத்துல ஒரு பேருக்கு சொல்றேன். ஒரு உதாரணத்துக்கு வந்து தன் பகைவருடைய கிரக சாரத்தில் இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஒரு கிரகம் ராசியில நல்ல பலம் பெற்று இல்ல நட்பு ஸ்தானத்தில் இருக்கார். ஆட்சி பலம் இருந்தா கூட போதும், ராசி ஒன்னே போதும். ஒரு நட்பு ஸ்தானத்தில் ராசியில் இருக்கார், ஒரு கிரகம் இருக்கு. அதே கிரகம் நவாம்சத்துல பலவீனமா நீசத்தன்மையில் இருக்கு. இருக்கிற சாரம் பகைவருடைய சாரம். அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ராசியில நண்பருடைய வீட்டுல இருக்காரு. சரி, இந்த கிரகம் செயல்படுறது வந்து உரிமையோட செயல்பட முடியுமானா, நவாம்சத்துல பலவீனம் ஆயிட்டாரு, பகைவருடைய வீட்டுக்கு போயிட்டாரு, இல்ல பலவீனமானவருடைய வீட்டுக்கு போயிட்டாரு. ராசி சக்கரத்துல நவாம்ச சக்கரத்துல அந்த கிரகம் பகையாயிடுச்சு வச்சுக்கேன். நீசம் கூட வேண்டாம், நீசம் நண்பருடைய வீடு தானே, செவ்வாயினுடைய வீடு தானே.
நம்ம பலவீனமான ஒரு ஒரு சனிமானுடைய வீட்டுக்கு போற சொல்லிடலாம். பகைவருடைய வீட்டுக்கு போயிட்டாரு. அப்ப என்ன செய்ய கேட்டீங்கன்னா, நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கங்க. ராசி சக்கரத்துல சந்திரன் நட்பு நட்பு நண்பருடைய வீட்டுக்கு இருக்காரு. நவாம்ச சக்கரத்துல தன்னுடைய பகைவருடைய வீட்டுக்கு போயிட்டாரு. இருக்கிறதும் பகைச்சாரம், பகை கிரகத்தினுடைய சாரம். அப்ப என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, சாராதிபதியும் நவாம்சாதிபதியும் இந்த கிரகத்தை செயல்பட விடமாட்டார்கள். பலவீனமாக. அதாவதுங்க, ஆள்பலம் எங்க இருக்கு? நீங்க ஒரு கட்சி சேர்த்துறீங்க, ஒரு குரூப் சேர்த்துறீங்க. உங்க குரூப்ல ஆள்பலம் அதிகம் இருக்குதா? இந்த குரூப்ல ஆள்பலம் அதிகம் இருக்குதா? உங்க பக்கம் பலம் என்ன இருக்கு? பலம் இருந்தா தான் நீங்க செயல்பட முடியும். நீங்க நீங்க ஒருத்தர் ஒரு ஊர்ல போயிருக்கிறீங்க. அந்த ஊர்ல இருக்கிற ஒருத்தர் உங்களுக்கு நண்பன், ஆனா 2 பேர் எதிரி. அதாவது 100 பேர் இருக்காங்க அப்படின்னா 100 பேர்ல 10 பேர் நண்பன், 90 பேர் எதிரி. அப்படித்தான் எடுத்துக்கணும். சாராதிபதியும் பகைச்சாரம், ஆஹ் அம்சத்தில் இருக்கக்கூடிய கிரகம் பகைச்சாரம். அப்ப என்ன பண்ண முடியும்? பலம் வேணுமா? அண்ணா அது பலன்னா எப்படி சொல்றது? பலனா எப்படி சொல்றீங்க ஐயா? அந்த காரகத்துவ பலன் அவர் கிடைச்சாலும் வச்சு கொடுக்க மாட்டாரு. பாவகமா காரகமா? அந்த பாவகம், அந்த காரகமும் அப்படிதான். செவ்வாயினுடைய காரகம் சகோதரன், சுக்கிரன் மனைவி, பொருள், இன்பம். பாவகத்தை விட அந்த காரகத்தை விட பாவகம் வச்சுக்க முடியும், காப்பாத்திக்க முடியாது. நான் சொல்றது புரியுதம்மா? காரகத்தை விட பாவகத்தை காப்பாத்திக்க முடியாது. அந்த பாவகமும் அவங்களுக்கு வந்துட்டு நீசமானா அவ்வளவு சிறப்பா அமையாது, காரகமும் அவ்வளவு கிடைக்கும். சிறப்பா இல்ல, ராசியில பலமா இருக்கிறனால கிடைக்கும், ராசியில் நட்பு பெற்றிருக்கனால கிடைக்கும். அது இருக்கிறதுக்கு தக்க வச்சுக்க முடியாது, போயிடும். கொஞ்சம் கொஞ்ச நாள்ல அது தன்னால இழந்துருவாங்க. அது வந்து அவங்களால ஒரு ஒரு இது பண்ணிக்க முடியாது. இதே ராசி சக்கரத்துல நீசமாயிருக்கு கிரகம், நவம்ச சக்கரத்துல பலமாயிருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ராசி சக்கரத்துல நீசமாயிருக்கு. 4ஆம் அதிபதி ராசி சக்கரத்துல நீசம். 4ஆம் அதிபதி என்ன? வீடு, வாகனம், சொத்தா? இந்த ராசி சக்கரத்துல நீசம். நவாம்ச சக்கரத்துல ஒரு ராசி சக்கரத்துல பகை. இருக்கக்கூடிய சாரம் வந்து நட்பு கிரகத்துடைய சாரம். நவாம்ச சக்கரத்திலேயே பலமா இருக்காரு. அப்ப அது என்ன பண்ணுவாரு? கஷ்டப்பட்டு சம்பாரிச்சுக்குவார். முதல்ல அந்த பகைத்தன்மைக்கு ஒரு கொஞ்ச நாள் அதோட வாழாம கஷ்டப்படுவார். அந்த கஷ்டப்பட்டு போக 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 சம்பாரிச்சிருவார். ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருவார். ஆனா கடின உழைப்பினால கடினப்பட்டு தான் இருக்கிறதுக்கு முன்னேறுவார். அவரால் தக்க வச்சுக்க முடியும். ராசி சக்கரத்துல பலவீனமான கிரகம் நவமச சக்கரத்துல பலமாயிருச்சுன்னா, ரொம்ப பலமாயிருச்சுன்னா, சாரமும் கை கொடுத்துருச்சுன்னா, இது ஓட்டு மாதிரிதாங்க. அதாவது மொத்தம் 3 ஓட்டு கணக்கு வச்சுக்கோ. சாரமும் கை கொடுக்கணும், இந்த பக்கம் இருக்கிற அம்சாதிபதியும் கை கொடுக்கணும். இல்ல சாரமும் ராசியாதிபதியும் கை கொடுத்து அம்சத்துல பலவீனமானாலும் இந்த 2 போதும். நான் சொல்றது புரியுதாமா? சாராதிபதியும் புரியுதுண்ணா. ராசி சக்கரத்தின் அதிபதியும் ராசி சக்கரத்தில் இருக்கிற நிலையும் கை கொடுத்துருச்சுன்னா, அம்சத்துல அவர் பலவீனமானாலும் அப்படியே தட்டு தட்டு மாதிரி வந்துடலாம். அதே மாதிரி அம்சத்துல லக்னத்தையும் எடுத்துக்கணுமாண்ணா? அந்த அம்சத்துல வந்து லக்னத்தை வச்சுதான் பாக்கணுமா? அப்படிலாம் இல்ல தானே? அம்சத்துக்கு வந்து லக்னமே கிடையாது கண்ணு, என்ன கேட்டா. அம்சம் லக்னம் ஏன் குறிக்கிறோம்னா அப்படி குணத்தை குறிப்பிடறதுக்காக தான் குறிப்பிடுறோம். அம்சத்தை லக்னம் வச்சு 1 2 எண்ணவே கூடாது. அம்சத்தை லக்னமாக வைத்து அம்சத்தில் ஒரு லக்னத்தை குறிச்சு நீங்க 1 2 3 நாள் எண்ணவே கூடாது. அம்சத்துல 8ல இருக்கு சார், அம்சத்துல 6ல இருக்கு சார், அதெல்லாம் கிடையாது. ஒரு விஷயம் அதான் சொல்றேன். இப்போ மிதுன லக்னம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜாதகம், அம்சத்திலேயே மிதுன லக்னம் வந்துருக்குது. அது என்னத்தை காட்டுதுன்னா, லக்ன புள்ளி வர்க்கோர்த்தம் பெற்றிருக்குது, லக்னம் பலம் பெற்றிருக்குதுங்கிறத காட்டுது. லக்னம் பலம் பெற்றிருக்குது, லக்ன புள்ளி வர்க்கோர்த்தம் பெற்றிருக்குன்னு காட்டுது. அதுதான். ஆனா அந்த லக்ன புள்ளியினுடைய நிலையத்தான் காட்டுது வளைஞ்சு, அம்சத்துல லக்னத்தை குறிச்சு அந்த லக்னம் எங்க இருக்கு, அம்சத்துல லக்னத்துக்கு மத்த கிரகங்கள் எங்க இருக்கு அப்படின்னு குறிப்பிடுறது அல்ல. புரியுதுங்களா? நான் ஒருத்தர் வீடியோ ஆன் பண்ணிக்கிறேன். பாலசுரன் சார் வீடியோ ஆன் பண்ணுங்க. புரியுதுண்ணா. இது இன்னும் தெளிவா வேணுனாலும் நல்லா புரிஞ்சுக்கங்க. சார கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு கிரகம் அடங்குமா அடங்காதா அப்படின்னு பாக்குறதுக்கும், ஒரு கிரகம் தன்னுடைய பலனை செய்யறதுக்கு சார பலனும்
ராசியினுடைய பலனும் போதுமா பத்தாதா அப்படிங்கிறதுக்கும் ஒரு கிரகம் தன்னுடைய பலத்தை நிர்ணயிக்கிறதுக்கு சார பலனும் ராசியினுடைய பலனும் போதுமா. இது ஓட்டு எலெக்ஷன் மாதிரிதாங்க என்ன. அதாவது ராசியில் இருக்கிற பலத்துல ஒரு கிரகம் இருக்குதுன்னா ஒரு 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 நட்பு பலத்தில் இருக்குது அப்படின்னா சாரமும் தனக்கு கை கொடுக்கக்கூடிய சாரமா அமைஞ்சிட்டா இந்த ரெண்டை வச்சுக்கிட்டே அவர் வந்து தன்னுடைய வேலைகளை செஞ்சு முடிச்சிருவார். இப்ப வீடு கொடுத்தவரும் நூறு சார் கேளுங்க. ஐயா இது கடைசியா ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோம் இல்லையா, அத காமிச்சு கொஞ்சம் விளக்கம் கொடுக்க முடியுமா? இந்த சாரத்துல நின்ற கிரகம் வந்து எங்க அடிபட்டிருக்கு அப்படின்னு. இன்னைக்கு சவுண்ட் எப்படி இருக்கு சார்? சூப்பரா இருக்கு. என்ன பண்ணீங்க? எல்லாம் தூசு தட்டி போட சார், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. சூப்பர், அடிக்கடி பண்ணுங்க. நேற்று 8ஆம் மாதம் சார் சொன்னல, ஒண்ணுமே பண்ணல சார். எடுக்குது நேற்று எடுத்தது மாந்தி பத்தியோ 8ஆம் மாதத்தை பத்தியோ எடுக்கும்போது பயங்கர தடை வரும். ஒண்ணு கரண்ட் போயிடும், இல்ல கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகாது, ஏதோ ஒரு பிரச்சனை வரதான் சரி. சார் சரி ஆகுதா? ஸ்க்ரீன் வருது சார், ஆமிங்க. ஆகுதுங்களா? அது எப்படி? ஆமா, இப்ப நீங்க ஃபைல் ஓபன் பண்ண போறீங்கன்னு நினைக்கிறேன். அது ஒன்றும் ஓபன் பண்ணல அதானே? ஜோதிட ஆய்வரங்கம்னு 2ன்னு வச்சிருக்கீங்க. அந்த ஐயாக்கு வந்து செவ்வாய் இல்லைன்னா சுக்கிரன் அடி வாங்கியிருக்கோம். அதான் ஃபைல் வந்துருச்சுங்களா? வந்துருச்சு. நீ ஆண் ஜாதகரை காமிங்க, அதுதான் நம்ம பேசியிருக்கோம், பார்த்துருக்கோம். எடுத்துக்காட்டு லோடே ஆகல. ஆயிடுச்சுங்களா? வந்துருச்சு. அந்த 2 மானிட்டர் வச்சிருக்கேன், அந்த மானிட்டர்ல இருந்தது. ஓகே ஓகே ஓகே. எல்லாம் உங்களுக்கு போட்டு வச்சா அவங்களுக்கு வந்து செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்து இருக்கும், இதுதானே? 5ல செவ்வாய் சுக்கிரன், 6ல புதன் சூரியன். அதேதான். இது எப்படி நவாம்சத்துல எப்படி எடுத்தீங்க? இருக்குன்னு வச்சுக்கோங்க. லக்னாதிபதி செவ்வாயா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. லக்னாதிபதி செவ்வாய். இப்ப லக்னாதிபதி செவ்வாய் வந்து யாருடைய சார்பில் இருக்காரு? சிம்மத்துல கேதனுடைய சார்பில் இருக்காரு. இப்ப சாரம் பகைச்சாரம், பகை பெற்றுட்டாரு. ஆனா நவாம்ஸ்ல எங்க இருக்காரு? நீசமாயிட்டாரு. நவாம்சல் நீசமானால இப்ப இந்த லக்னாதிபதி பலவீனமாயிட்டார். இங்க என்னதான் 5ல் இருந்தாலும், 5ஆம் இடத்துல தன்னுடைய நண்பர் வீட்டுல நட்பு ஸ்தானத்துல இருந்தாலும் பிருகுமங்கல யோகத்தோடவே இருக்கார். இந்த பிருகுமங்கல யோகங்களுக்கு கொஞ்சம் கை கொடுக்கும், அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு கிரகம் பலவீனமானாலும் சுக்கிரன் செவ்வாய், சுக்கிரன் செவ்வாய் இணைவு. சசி என்னமா? சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்திருந்தா அது பிருகுமங்கல யோகம். பிருகுமங்கல 5ல இருந்தாதானா? அப்படி இல்ல, எங்க இருந்தாலும் பிருகுமங்கல யோகம். சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை பிருகுமங்கல யோகம். 6, 8 பலன் ஜாதகருக்கு பயன்படாது. பலன் 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 பிருகுமங்கல யோகம் என்ன? நல்ல புஷ்டியான தேகம், அழகான உடம்பு, உடல் கட்டு, எக்ஸசைஸ் பாடி,
நல்ல வாழ்க்கை என்ன சொல்றது, நல்ல ஜாலியா இன்பத்தை அனுபவித்தல், அதாவது காமத்தை அனுபவித்தல், தாம்பத்திய உறவு, நீடித்த தாம்பத்திய உறவு, நல்ல வாழ்க்கை, இதெல்லாம் அமையும் மிருகமங்களை யோகத்தை பொறுத்தவரை. இப்ப அதுக்கு செட் ஆகாத வாழ்க்கை துணை ஓகே. அமைக்கிறதா அவருக்கு பிச்சுட்டு போயிடுச்சு. அதிபதி இப்படி இருக்கிறதுனாலயும் ஆமா, லக்னாதிபதி அப்படி இருக்கும் பொழுது கிரகமங்கல யோகம் வந்து நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு எப்பவுமே ஒரு மதுரகோபால யோகமாக இது ஒரு விதமான யோகம். நல்ல உடற்கட்டு நல்லா இருக்கு, ஒரு இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்கும். இப்போ சுக்கிரன் இங்க செவ்வாய் இருக்காரா, இந்த செவ்வாயை பாருங்க. இந்த செவ்வாய் அம்ச ராசியில நட்பு பெற்றிருக்கார் சார், 5ஆம் இடத்துல நட்பு பெற்றிருக்கார் சார், அருமை சார். பலத்தோடு இருக்கார் சார், ஆமா பலத்தோடு இருக்காரு. ஐயோ, அம்சத்துல நீசமாயிட்டாரே, பலவீனமாயிட்டாரோ அப்படின்னு குழப்பம் வரும். அப்போ ஜாதகர் இங்க இருக்க வாழ்க்கையில டம்மி ஆயிடுவாரோ, முதல்ல பார்த்தா நல்லா பாக்குறதுக்கு நல்ல கிரகாத்தி மாதிரி இருப்பார், டம்மி ஆயிடுவாரோ. கிரகமங்கல யோகம் இருக்குதே, அது கொஞ்சம் கை கொடுக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ரெண்டுமே செவ்வாயும் கேது சாரம், சுக்கிரனும் கேது சாரம். சாரபலன் கை கொடுக்கலையே ரெண்டுக்குமே. கேதுனுடைய சாரம் போச்சே, சாமியாரா போகக்கூடிய அமைப்பு வந்துருச்சே, எங்க போய் கிரகமங்கல யோகம் வேலை செய்யும்? கேதுனுடைய சாரத்துல போய், அதாவது சுக்கிரன் செவ்வாய் ரெண்டுமே வந்து சிற்றின்பத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். பேரின்பத்துக்கு கொடுக்கக்கூடிய கிரகத்துடைய சாரத்துல வந்துட்டாரு. சாமியார் மடங்கு ஆரம்பிச்சு நித்யானந்த மாதிரி ஆயிடுவாரோ, அந்த சிற்றின்பம் மாறும் பேரின்பம் வருமல்ல, அப்படிங்கிறது ஆயிடுவாரோ சார். தமாசு சொல்லல, அப்படியெல்லாம் இருக்கும், புரியுதுங்களா பாலசுப்ரமணி சார்? இந்த மாதிரி ஜாதகங்கள் தான் கேதுனுடைய சாரத்துல போய் அங்க போய் அகப்பட்டுக்கும், புரியுதுங்களா? புரியுதுங்கய்யா. இந்த மாதிரி ஜாதகங்கள் தான் அங்க போய் அகப்பட்டுக்கும், அங்க போய் பேரின்பத்தை தேடி போய் அங்கேயும் சிற்றின்பத்தை போய் அகப்பட்டுக்கும். அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். இங்க பாருங்க, இங்க பலன் எப்படி இருக்குன்னு பாருங்க. செவ்வாய் இங்க நல்லா இருக்கார், ராசி அம்சத்துல நீசமாயிட்டார். ஆனா என்ன இருக்காரு அம்சத்துல, நீச பங்கம் பெற்று விட்டார், சந்திரனோடு ஆட்சி பெற்ற சந்திரனோடு சேர்ந்து விட்டார். அப்போ இங்கேயும் பலமாயிடுச்சு. எப்படி முடிவு வரணும்? ராசியிலையும் நட்பு, அம்சத்திலையும் நீச பங்கம், இருக்கிற சாரம் கேது சாரமாக இருந்தாலும் சாரத்துக்குள்ள இந்த கிரகம் கட்டுப்படாது, பயப்பட தேவையில்லை. செவ்வாய் கட்டுப்பட மாட்டார், செவ்வாய் கட்டுப்பட மாட்டார். சுக்கிரன் கட்டுப்படுவாரா அப்படின்னு பார்த்தா, சுக்கிரன் அம்சத்துல ராசியில பகை, கேது சாரம், ரொம்ப பலவீனம். 7ஆம் அதிபதி ரொம்ப பலவீனம், சுக்கிரன் வந்து ரொம்ப பலவீனமா இருக்காரு. அம்சத்துல நட்பு ஸ்தானம் இருக்காரு. அப்போ அம்சத்துல நட்பு ஸ்தானத்துல இருக்கிற சுக்கிரன் வேலை செய்வாரா? சாரமும் பகை, இருக்கிற ஸ்தானமும் ராசியில பகை, அம்சத்துல நட்பு மட்டும் வச்சுட்டு என்ன செய்ய முடியும் அப்படின்னா செய்ய முடியாது. சாரமும் பகைச்சாரத்திலிருந்து இருக்கிற வீடும் ராசியில பகை வீட்டில் இருக்கிறதுனால இந்த ஒரு ஓட்டு மட்டும் வச்சுட்டு அவர் ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த ஒரு பலத்தை மட்டும், அம்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு பலத்தை மட்டும் வைத்துக்கொண்டு ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்? நான் தான் சொன்னேன், அந்த வீட்டுக்கு அதிபதி யாரு? புதன். அவர் புதாதித்ய யோகத்துல 6ல மறைஞ்சிருக்காரு. அப்ப 6ஆம் இடம் என்ன? ஒரு இல்லீகலான உறவு. சுக்கிரதசை வரும்போது அந்த இல்லீகலான உறவை அவர் கொடுத்துரும், அதை மட்டும் தட்டிட்டு போயிடுவாரு. அதைத்தான் அவரால் கொடுக்க முடியும். 7ஆம் பாவமான மனைவி என்ற அந்தஸ்துடைய ஒரு வாழ்க்கை துணை அவர் கொடுக்க முடியாது. புரியுதா சதி? ஐயா புரியுது புரியுதுங்கய்யா. எல்லா 6லயும் இருக்கிற கிரகம் அப்படிதான் பண்ணுமா? புதன். சிவா, ஆமா சிவா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. இது வந்து ஓட்டு எடுக்கிற மாதிரி எடுத்துக்கங்க. இப்ப நீங்க ஓட்டீங்கல்ல, பீஸ் சாருக்கு எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஓட்டு போட்டீங்கல்ல, அதே மாதிரி வாக்கெடுப்பு மாதிரி நினைச்சுக்கங்க. வாக்கெடுப்புல ராசி ஓடுறது ஒரு ஓட்டு, இது போடுறது அம்சம் போடுறது ஒரு ஓட்டு, இது சாரம் போடுறது ஒரு ஓட்டு. இப்படி 3 ஓட்டை முதல்ல வச்சுக்கோங்க கணக்கு ஞாபகத்துக்கு. இந்த 3 இடத்துல பலத்துல எங்க பலம் அதிகம் பெற்றிருக்குங்க. அதுல ஒரு விதிவிலக்கு என்ன வச்சுக்கிறீங்கன்னா, ஒரு கிரகம் ராசியிலேயே ஆட்சி உச்சம் பெற்றுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த கிரகம் அம்சத்திலேயே பலம் பெற தேவையில்லை, சாரமும் இப்படி இருக்கலாம். அந்த ஒரு பலத்தை மட்டும் வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு ஜாதகம் காப்பாது. ஆனா என்ன அம்சத்துல பலவீனமா இருக்கிற என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, முதல்ல எல்லாமே கொடுத்துரும், அம்சத்துல பலவீனமா இருக்கிறதுனால அதை கடைசி வரல உன்னால வச்சு பழக முடியாது. அம்சத்துல ரொம்ப பலவீனம் ஆயிடுச்சு கிரகம், இங்க ஆட்சி பெற்று அது வீசம் ஆயிடுச்சு. இது இந்த புதன் எடுத்துக்கங்க, இதுக்கு உதாரணம் இங்கே இருக்கிறது எடுத்துக்கங்க.
புதன் அப்படி ஒரு இல்லீகலான உறவு கிடைக்கும் சொன்னோம் அல்லவா? இந்த புதன் என்ன இருக்காரு? உச்சம் பெற்றிருக்காரா? காதலி, காதல் உச்சம் பெற்றிருக்காரா? உச்சம் மூலத்திட்டையும் அங்க அம்சத்துல என்ன ஆயிட்டாரு? நீசம் ஆயிட்டாரு. நீசம். அப்ப அதையாவது வச்சு பொழைச்சுக்கிறாரான்னு சந்தேகம். கடைசி வரை வச்சு காப்பாத்துக்கிறாரான்னு சந்தேகம். கேள்வி இவர் வச்சு பொழைக்கணும். அதே இங்க ஒரு பகையா இருந்தா கூட அந்த பக்கம் பலமாயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, வச்சு பொழைச்சுக்குவார். கட்டாயம் வச்சு பொழைச்சுக்குவார். கஷ்டப்பட்டு ஜி இப்ப வந்து உத்திரம் 4 தானே ஜி புதன், புஷ்கர நவம்சம் அது கணக்குல வராதா ஜி? புஷ்கர நவாம்சம் நல்ல காதலி கிடைப்பா. புஷ்கர நவாம்சம் நல்லது செய்யும். அவர் நீசம் பெற்றால் நீசபலம் நீசபலன் தான். ஆனா புஷ்கர நவாம்சம் கெட்டது வரக்கூடாது. அது மூலம் அதன் மூலம் ஒரு அவமானம், அதன் மூலம் ஒரு கெட்டது, அதன் மூலம் ஒரு கெடுதல் வரக்கூடாது. என்னைக்குமே பாருங்க, புஷ்கர நவாம்சத்துல லக்கணத்துக்கு விரோதிகள் இருக்கான்னு வச்சுக்கோங்க. மேச லக்கணத்துக்கு புதன் விரோதி தானே. லக்கணத்துக்கு விரோதிகள் புஷ்கர நவாம்சம் இருந்தாங்க அப்படின்னா அந்த அந்த 6ஆம் இடத்தின் மூலம் வரக்கூடிய கடன் நோய் வழக்கு வராது. புஷ்கரண மாம்சம் என்பது கெடுதல் செய்யாதுன்னு சொல்லுதா ஒழிஞ்சு புஷ்கரண மாம்சம் நன்மை அள்ளி கொடுத்துன்னு சரியில்லை, கெடுபலன் குறையும். புஷ்கரண மாம்சத்துல லக்ன யோகாதிபதி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அள்ளி கொடுத்துருங்க. அவ்வளவு ரெண்டுக்கு வித்தியாசம் முடிஞ்சுக்கங்க. புரியுதா? ரெண்டு வித்தியாசம். ஆம் ஜி கெடுதி செய்யாது, ஆனா அதுக்காக நன்மை செஞ்சிட முடியாது. கெடுதல் ஃபில்டர் ஆயிடும். இதே புஷ்கரண மாம்சத்துல வந்து என்ன சொல்றது, லக்ன யோகாதிபதி யாரு? சூரியன் தான் வச்சுக்கோங்க, குரு இருந்தாரு வச்சுக்கோங்க, ஓகே, கட்டாயம் நன்மை செய்யும், நன்மை செய்யும். புரியுதுங்களா? புரியுதா? ஆம் ஜி ஒண்ணு விஷயம் ஜி. வேற கேள்வி இருக்குதா? இப்ப பாருங்க, உங்களுக்கு இது எப்படி போட்ட பாருங்க. இங்க பாருங்க, அடுத்த கிளாஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்துடும். சூப்பர், நான் தெளிவா புரியுது. பலன் எப்படி எடுக்கிறதுன்னு கரெக்டா சொல்லிடுறீங்க. இல்லப்பா, அடுத்த கிளாஸ்ல இருந்து உங்களுக்கு சுப்பிரமணிய சார் சொன்னார்ல, பாருங்க இந்த மாதிரி வந்துடும். இருங்க காட்டுறேன். ஒரு ஜாதகத்துல எத்தனை இது இருக்கு, எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கு பாருங்க. இதெல்லாம் பெருத்தது ரூல்ஸ் இருக்கு. ரூல்ஸ் எப்படி அப்ளை பண்றீங்கன்னு சொல்றேன். விதிகள் தனியா வந்துடும். தங்கபாண்டியா கொடுக்குற மாதிரி கொடுங்கன்னு சுப்பிரமணிய சாரோட ஆர்கியூமெண்ட். எங்களுக்கு வந்து விதிகளா கொடுங்க சார், பல்கலை கிளாஸ்ல நீங்க ஜாதகம் எப்படி பாக்குற சொல்லித்தாரு, இதையும் சொல்லி எங்களுக்கு விதியும் தனியா கொடுத்தாரு. அந்த மாணவர்களுடைய கோரிக்கைகள் எனக்கு தெரிஞ்ச விதிகளை என்னென்ன விதிகள் இதுல அப்ளை பண்ணிட்டு போட்டிருக்கேன். இன்னும் வேலை இருக்கு. 20 விதிகள் இருக்கு இந்த ஜாதகத்துக்கு மட்டும். ஒரு ஜாதகத்துல 20 விதமான விதி இருக்கு. இப்படியே நீங்க விதிகளை மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா எப்படி அப்ளை பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு 20 ஜாதக பல்கலைக்கழக ஜாதக வகுப்பு வரையிலேயே நீங்க ஜாதகம் சொல்ல ஆரம்பிச்சிடலாம். புரியுதா? பாலசுப்ரமணி சார் கேள்வி கேளுங்க. அடுத்தது சசி மட்டும் கேட்டுதா? ஐயா, கேளுங்க. நான் கேக்குறேன் ஐயா, பொறுமையா கேளுங்க கேள்வி. நேத்து வந்து 12க்கு அடுத்த இடம் 1ங்கும் போது அதுல இருந்து அந்த லக்னம் வந்து அதோட திரிகோணம் வந்து எல்லாம் வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. இப்ப இந்த காரகத்துவம் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லுங்க. இப்ப வந்து ஒரு ஜாதகர் வந்து உடல்நிலையில ஆரோக்கியமானவரா, உண்கலன் அப்படிங்கிறது சாப்பாட்டு விஷயத்துல எப்படி இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒண்ணா வருமானம் எப்படி, சொத்து எப்படி அப்படிங்கிற மாதிரி எடுக்கும்போது இது எந்தெந்த நம்பர்ல எடுக்கணும் அப்படிங்கறத சொல்லுங்க. இப்போ லக்னம், இந்த லக்னம் தேவை, சரி, ஏதோ லக்னம் தெரிஞ்சுக்கங்க. இந்த லக்னம் தேவை தனுசு லக்னம். இந்த தனுசு லக்னம் இயங்கும் போது இதை கை கொடுத்து தூக்கி இயக்கிறதுக்கு வந்து லக்னம் தான் ஜாதகம். ஜாதகருடைய குணம், ஜாதகருடைய சிந்தனை, ஜாதகருடைய எண்ணங்கள், அவருடைய செயல்பாடு, செயல்படும் விதம், அவருடைய ஆரோக்கியம், அவருடைய கம்பீரம், இதெல்லாம் ஜாதகம். இந்த லக்னம் செயல்படும் பொழுது இதுக்கு சப்போர்ட்டா
அதுதான் சொன்னேன். 5ஆம் பாவம் செயல்படும், 9ஆம் பாவம் செயல்படும். ஆமா. 5ஆம் பாவம் செயல்படும், 9ஆம் பாவம் செயல்படும். இங்க இருக்கக்கூடிய கிரகங்களும் அது சப்போர்ட் பண்ணும். இங்க இருக்கக்கூடிய கிரகங்களும் சப்போர்ட் பண்ணும். இங்க பகை கிரகங்கள் இருந்து வச்சுக்கோங்க. இந்த இடத்துல உதாரணத்துக்கு கேது இருக்காருன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணும்? இந்த உடம்பு இயங்குறத தடுக்கும். இந்த உயிர் இயங்குறத தடுக்கும். ஒரு கிரகம் இயங்கும், ஒரு பாவகம் இயங்கும் பொழுது அதற்கு 5, 9 பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாது. அது தடுக்கும். தடுக்குமா தடுக்காதா? தடுக்கும் தடுக்கும். தடுக்கும். அப்போ இந்த லக்னம் என்ற பாவகத்தை இந்த 5, 9 பாவகிரகங்கள் உள்ள பாவகிரகங்கள் பலவீனப்படுத்தும். சுபகிரகங்கள் பலப்படுத்தும். இப்போ உதாரணத்துக்கு 12ஆம் இடத்தை பொறுத்தவரையிலும் இந்த 12ஆம் இடம் இயங்குதுன்னா நீங்க தான் கேள்வி கேட்டீங்க. சார் 12ஆம் இடம் இயங்கும் போது எந்த நிறம் இயங்கும் அதோட சேர்ந்து அப்படிங்கிற கேள்வி கேட்டீங்க. 12ஆம் இடம் இயங்கும் போது 4ஆம் இடம் இயங்கும். 12ஆம் இடம் இயங்கும் போது 4ஆம் இடம் இயங்கும். அதுக்கு 5ஆம் இடமான 1, 2, 3, 4, 5 8ஆம் இடம் இயங்கும். அப்போ இந்த 12ஆம் இடம் இயங்கும் போது 4 இயங்கும், 8 இயங்கும் ஆச்சுங்களா? அப்போ இந்த 12ஆம் இடத்தினுடைய இயக்கத்தை ஒரு கிரகம் செயல்படுத்துது அப்படின்னா இங்க என்னென்ன நடக்கும்? விரயம் நடக்கும். அயன போக சுகம் நடக்கும். அயன போக சுகம் நடக்கும். தூக்கம் இங்கதான், மோட்சமும் இங்கதான். மோட்சமும் இங்கதான், தூக்கமும் இங்கதான், அயன போக சுகம் இங்கதான், விரயம் இங்கதான். அப்போ தன்னை விரயப்படுத்தக்கூடிய இடம். அப்போ இந்த வீட்டுக்கு 4ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 4ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கிரகம் என்ன பண்ணும்? இந்த விரயத்துக்கு சப்போர்ட்டிவ் பண்ணுதா அல்லது இந்த விரயத்துக்கு தடுத்து நிறுத்துதா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ இந்த வீட்டினுடைய அதிபதிக்கு, இந்த வீட்டினுடைய தன்மைக்கு, இந்த வீட்டினுடைய அதிபதிக்கு பகை கிரகங்கள் இந்த நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? விரைய ஆவறத அங்க விடாது. ஒரு கடன் ஆயிடுச்சு, சொத்தை வித்து கட்டிடலாம்னு பாக்குறாரு, சொத்து விற்காது. இந்த வீட்டின் அதிபதி இவர் கேட்க பாவகிரகங்கள் இருந்தாலும் இல்லப்பா, இந்த சொத்தை விற்கிறதுக்கு இந்த கிரகம் ஒத்துழைக்கணும். இந்த 12ஆம் அதிபதிக்கு பாவகிரகங்கள் அங்க இருக்கக்கூடாது. புரியுதா? என்ன 12க்கு 4 ஏன் சொல்றீங்க? என்னங்க 12க்கு 1, 2, 3, 4ஆம் இடத்தை ஏன் சொல்றீங்க? 12க்கு இப்ப 5 நம்ம வந்து இதுக்கு முன்னாடி 12க்கு 5 அது 1, 5 ஓகே 1, 5, 9ங்கும் போது 9 எடுக்காம ஏன் 5 சொன்னீங்க? சிவா, லக்கணத்துக்கு அது சொத்து குறிக்கிற இடம் இல்ல, ஆ விரயத்துக்கு அது 5 ஓகே இடம். லக்கணத்துக்கு அது சொத்தை குறிக்கிற இடம் இல்ல, 4ஆம் இடம் இல்ல. ரைட் ரைட். ஆ ஓகே ஓகே. அப்போ இந்த வீடுனால செவ்வாயினுடைய வீட்டுக்கு இல்ல இந்த வீட்டுல இருக்கக்கூடிய கிரகத்துக்கு கடும் பகை கிரகங்கள் அங்க போரும் பொழுது சொத்து சாமானியமா விற்காது. இந்த வீட்டின் அதிபதிக்கோ, இது குறிப்பா ஒரு சூரியனுடைய வீடு, செவ்வாயினுடைய வீடுன்னு வச்சுக்கோங்க. இது செவ்வாயினுடைய வீடு தானே. இங்க கேது, இங்க ஆமா. சந்திரன் இருக்காரு, இவர் சொத்தை வித்து கட்டலாம். ஆனா இங்க கேது இருக்காருன்னு வச்சுக்கோங்க, விற்கக்கூடாது. விற்கிறதுக்கு விடாது. வித்து கட்டலன்னா சாமானியமா சொத்து விற்காது. சாமானியமா சொத்து விற்காது. அது தடை செய்யும். அப்போ இந்த வீட்டின் அதிபதிக்கு, எனக்கு இந்த கேதுனால தடை கிரகம், கேது தடை கிரகம், எதுலையும் தடைப்படுற கிரகம். உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். நம்ம உறுப்பினர் ஒருத்தர் இருக்காங்க, கடக லக்னம். கடக லக்னத்துக்கு 4 கேது ஆச்சுங்களா? இது 12ஆம் இடம், புதனுடைய வீடு, 4 கேது. அப்போ ஒரு இந்த 4 கேது போடுறது 8ல ஊற சொல்றது. அப்போ இந்த 12ல யாரு? 12ல யாரு?
12ல ஒரு கிரகம் இல்லைங்க. 12ஆம் வீட்டினுடைய விரயத்தை அவங்க ஒரு இடம் வாங்குறதா ஈஸியா வாங்கிடலாம். இந்த 12ஆம் வீட்டினுடைய விரயத்தை ஏதாவது செய்யணும்னு நினைச்சாங்கன்னா இந்த கேது சாமானியம் வைக்கக்கூடாது. அவங்க ஏதாவது ஒரு வாங்கின பொருளை வித்துட்டு வேற மாத்தலாம்னா கூட சாமானியம் மாற்ற முடியும். போராடிட்டு விற்கணும். சொத்து விரயமாவதுக்கு அது விடாது. ஏன்னா கேது தடை கிரகம், எல்லாத்தையும் தடை பண்ற கிரகம். பொதுவாகவே 4ல கேது இருந்துச்சுன்னா சொத்து சாமானியம் வைக்க முடியாது. புரியுதா? இந்த புதன் நல்லா கிரகம் புரியுது. இருந்தாலும் வைக்க முடியாது. இந்த புதனுக்கு பகை ம். கிரகம் தான் வைக்க முடியாது. இங்க ஏதாவது ஒரு கிரகம் நின்று விரயம் பண்ணிச்சுன்னா அந்த கிரகத்துக்கு பகை கிரகம் தான் வைக்க கூடாது. சார் ஒண்ணும் இல்ல சார், ஈஸியா புரிஞ்சுங்க சார். நான் சொத்தை வைக்கிறேன்னு சொல்றேன். இப்போ சுகந்தி மேம் வந்து என் கூட பிறந்தவங்க வச்சுக்கோங்க, வந்து கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க. புரியுதா? உயிர்காரகத்துவம் எப்படி அங்க வந்து கேது வரும்? சுகந்தி மேம் ஓகே, தங்கச்சின்னாக்கா அங்க அந்த அந்த முறையில எடுத்து வைப்பீங்க அங்க. அப்படி நீங்க எடுத்துக்க வேண்டாம். ச- ஆனா இது உயிர்காலத்துவத்தை வந்து நீங்க இதை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இந்த இடம் அனுமதித்தால் தான் நீங்க இந்த விரயத்தை பண்ண முடியும். ஓகே. சார் இங்க இல்ல கடனால சில இப்போ நல்லா இருக்குங்க. நாளைக்கு இன்னொரு விஷயம் சொல்லிட்டா இருக்குங்க. இப்போ 6ஆம் இடத்தை எடுத்துக்கங்க லக்னத்துக்கு. 1 2 3 4 5 6 இந்த 6ஆம் இடத்தை இருக்குங்க. 6ஆம் இடம் என்பது கடன். புரியுதுங்களா? இந்த 6ஆம் இடம் ஆ என்பது கடன். ஓகே. இந்த 6ஆம் இடம் என்பது கடன். அப்போ அந்த 6ஆம் இட கடனுக்காகத்தான் நம்ம என்ன பண்றோம்? சொத்தை வைக்கணும். 6ஆம் இட கடனுக்காகத்தான் சொத்தை வைக்கிறோம். 6ஆம் இடத்துக்கு தீர்வு என்ன? 6ஆம் இடத்துல கடன் ஆயிடுச்சு சார், அதுக்கு தீர்வு என்ன? ஒரு பாவகத்திற்கு தீர்வு எங்க சார் இருக்குது? அது 7ஆம் பாவத்தில் இருக்கு. ஒரு பாவகம் ஒரு பாவகத்தை சார்ந்துதான் இயங்கும். இல்ல அந்த சார்ந்த பாவகம் தான் இயக்கும். இப்போ இந்த 6ஆம் பாவகத்தினுடைய கடனை அடைப்பதற்கு தீர்வு என்னன்னா 12ஆம் பாவத்தினுடைய சொத்தை வைக்கிறதா. புரியுதுங்களா? இந்த மாதிரி எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம்.